சும்மா என்ன கஷ்டமா இருக்கு வேலை. இல்ல என்ன வந்துட்டியா? ஆமாம்மா, வேலை ரொம்ப கஷ்டம். ஐயா அப்படியா? வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ? கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. சரி போனா வருத்தப்படாத, நான் உனக்கு சோளம் வச்சு வச்சிருக்கேன், கிச்சன்ல இருக்குது, எடுத்து சாப்பிடுப்போம். இது என்னதுமா இப்படி சோளத்தை ஒண்ணு உரிச்சு வச்சிருக்கா? சரி, நீ கடிச்சு சாப்பிட கஷ்டப்படுவியேன்னு நான் உரிச்சு வச்சேன். இப்படி உரிச்ச சோளத்தை ஏமேந்திம்மா, சும்மா வச்சிருந்தா கூட கடிச்சு தின்னா டேஸ்டா இருக்கும். எனக்கு ஒரு மயில வேண்டாம், தூக்கி தூர போடு. தூரெல்லாம் போடாண்டா, உனக்கு வேண்டானா கொண்டா நான் திங்கட்டு. வெறும் சோளத்தை போட்டா திம்பவாது, நல்லாவாமா இருக்கும். அப்ப இந்த சோளத்தை வச்சு ஏதாவது செஞ்சுதாயா? சரி, அப்ப நான் அன்னைக்கு உனக்கு இந்த உரிச்சு போட்ட சோளத்தை வச்சு சூப்பரா ஒரு சோளம் பக்கோடா பண்ணி தரட்டா? அதுக்கு முதல்ல எங்க அம்மா உரிச்சு வச்ச சோளத்துக்கு கூட கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூடயே கொஞ்சமா வத்தல் பொடியும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில ஊத்தி நான் ரெடி பண்ணி வச்சிருந்த சோளத்தையுமே உள்ள போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நான் முயற்சி பண்ணியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது மோட்டிவேஷனா 2 லைன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எண்ணெயோட சலசலப்பு சத்தம் நின்ன உடனே நல்லா ஃப்ரை ஆன கானை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா லெமனையும் புளிஞ்சு விட்டு ஒரு குலுக்கி அப்படியே எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். செம்ம சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்ட் பாரு.